ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இப்போ ஈஸியாக வந்து நம்ம சிலபஸ் வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த சிலபஸில் வந்து டாபிக் வைஸ் வந்து நம்மளுடைய சேனல் வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் 4 வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்து நான் ஐடியாஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இலக்கணத்தில் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் இருக்கு இல்லையா? ஸோ 2 புக்கில் இருந்து என்னென்னலாம் பிரித்தெழுதுக இருக்குது, சேர்த்தெழுதுக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆனாலுமே வந்து நம்ம எக்ஸாம் டைமில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் ஒரு சில டைமில். நிறையா வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டா வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரி வாங்க நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ புக்கில் இருக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரித்து எழுதுக பாருங்கள். அமுதென்று ஸோ எப்படி பிரிக்கலாம்? அமுது ப்ளஸ் என்று அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அமுதென்று வந்து அமுது ப்ளஸ் என்று அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து வந்து செம்பயிர், செம்பயிரை வந்து செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தமிழ், செந்தமிழ் வந்து எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொய்யகற்றும், பொய்யகற்றும் வந்து பொய் ப்ளஸ் அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிணை, அக்ரிணை வந்து எப்படி பிரிக்கலாம்னா அல் ப்ளஸ் திணை, அக்ரிணை. ஸோ அடுத்து பாருங்கள் பாகற்காய். ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், பாகற்காய். அடுத்து பாருங்கள் சீரிழமை, சீரிழமை வந்து எப்படி பிரிக்கலாம்? சீர் ப்ளஸ் இளமை. நம்ம பிரித்தெழுதுக பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஸோ புணர்ச்சி விதி, நிலைமொழியின் கடைசி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் ஸோ ரெண்டுத்தையும் பார்த்து தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து கெஸ் பண்ணி வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூ இந்த ஏ பாருங்கள். ஸோ ரெண்டுமே சேர்ந்தால் தான் வந்து நமக்கு தே அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம வந்து இதை ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ வெண்குடை இது வந்து எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா வெண்மை ப்ளஸ் குடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொற்கோட்டு, ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கலான்னா பொன் ப்ளஸ் கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்மாடங்கள், நன்மாடங்களை வந்து நன்மை ப்ளஸ் மாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், வீடியோஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் தட்ப வெப்பம். ஸோ தட்ப வெப்பத்தை வந்து எப்படி பிரிக்கலாம்னா தட்பம் ப்ளஸ் வெப்பம், தட்ப வெப்பம். ஸோ அடுத்து பாருங்கள் வேதி உரங்கள், இதை வந்து எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேதி ப்ளஸ் உரங்கள். அடுத்து பாருங்கள் கண்டறி, ஸோ கண்டறி எப்படி பிரிக்கலாம்னா கண்டு ப்ளஸ் அரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் ஓய்வறை. ஸோ ஓய்வறை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ஸோ ஓய்வு ப்ளஸ் அரை, சாரி அரியரில் அரை. அடுத்து பாருங்கள் ஆழ்கடல், இதை வந்து எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆழம் ப்ளஸ் கடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் விண்வெளி, இந்த விண்வெளியை வந்து எப்படி பிரிக்கலாம்னா விண் ப்ளஸ் வெளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் நின்றிருந்த, ஸோ இது வந்து எப்படி பிரிக்கலாம்னா நின்று ப்ளஸ் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் அவ்வுருவம், ஸோ அவ்வுருவத்தை வந்து எப்படி பிரிக்கலாம் ஆ ப்ளஸ் உருவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் இடமெல்லாம், ஸோ இடமெல்லாம் வந்து எப்படி பிரிக்கலாம் ஸோ இடம் ப்ளஸ் எல்லாம், இடமெல்லாம். ஸோ அடுத்து பாருங்கள் மாசு அரை, இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா மாசு ப்ளஸ் அரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் பசியின்றி, ஸோ பசியின்றி எப்படி பிரிக்கலாம் பசி ப்ளஸ் இன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் படிப்பறிவு, ஸோ படிப்பறிவு வந்து எப்படி பிரிக்கலாம் படிப்பு ப்ளஸ் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது, ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைப்பொருள், ஸோ கைப்பொருளை வந்து எப்படி பிரிக்கலாம் கை ப்ளஸ் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா
இப்போ 6th நியூ புக்கில் இருக்க அந்த பிரித்து எழுதுக வந்து இவ்வளோ தான் வந்து இருக்குது. ஸோ கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதுக. ஸோ நிலவு ப்ளஸ் என்று. ஸோ எப்படி சேர்த்து எழுதுனா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நிலவென்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ தமிழ் ப்ளஸ் எங்கள். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா வந்து தமிழெங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள். பாட்டு ப்ளஸ் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தா வந்து எப்படி இருக்கும்? பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ 8 ப்ளஸ் திசை. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா வந்து நமக்கு 8 திசை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள். சிலம்பு ப்ளஸ் அதிகாரம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா வந்து நமக்கு சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்கள். கணினி ப்ளஸ் தமிழ். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா கணினி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்கள். கொங்கு ப்ளஸ் அலர். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா நமக்கு கொங்கலர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பாருங்கள். அவன் ப்ளஸ் அலிஃபோல். ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அவன் அலிஃபோல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள். முத்து ப்ளஸ் சுடர். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா முத்து சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ நிலா ப்ளஸ் ஒளி. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா நிலா ஒளி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள். ஸோ தரை ப்ளஸ் இறங்கும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா தரை இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள். ஸோ வழி ப்ளஸ் தடம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா ஸோ வழித்தடம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள். ஏன் ப்ளஸ் என்று. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா ஏன் என்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள். ஔடதம் ப்ளஸ் ஆம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா ஔடதமாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள். நீலம் ப்ளஸ் வான். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா நீலவான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள். இல்லாது ப்ளஸ் இயங்கும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா இல்லாது இயங்கும் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள். மருத்துவம் ப்ளஸ் துறை. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள். இயல் ப்ளஸ் இலக்க. செயல் இலக்க அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள். குற்றம் ப்ளஸ் இல்லாதவர். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தா ஸோ குற்றம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள். சிறப்பு ப்ளஸ் உடையார். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா சிறப்புடையார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள். காடு ப்ளஸ் ஆறு. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா காட்டாறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அடுத்து பாருங்கள். மானம் ப்ளஸ் இல்லா. மானம் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு புக்கில் வந்து 6th ஓல்டு புக் ஓல்டு புக் தமிழ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஓல்டு புக் தமிழில் வந்து ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பிரித்து எழுதுக என்ன இருக்குது, சேர்த்து எழுதுக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து லைன் பை லைன் பார்த்து தான் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வீடியோஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து பாருங்கள். 6th ஓல்டு புக்கில் வந்து பிரித்து எழுது வந்து பார்க்கலாம். ஸோ அன்பகத்து இல்லா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலான்னா அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள். வன்பார்கண். ஸோ வன்பார்கண் வந்து எப்படி பிரிக்கலாம்? வன்பால் ப்ளஸ் கண் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள். தளிர்த்தற்று. ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? தளிர்த்து ப்ளஸ் அற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள். ஓலைச்சுவடி. இது வந்து எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓலை ப்ளஸ் சுவடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள். தமிழ் பணி. ஸோ தமிழ் பணியை வந்து ஸோ தமிழ் ப்ளஸ் பணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள். குறிஞ்சி பாட்டு. ஸோ இது வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஸோ குறிஞ்சி ப்ளஸ் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள். தமக்குரியார். ஸோ தமக்குரியார் வந்து எப்படி பிரிக்கலாம்? ஸோ தமக்கு ப்ளஸ் உரியார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள். அன்பீனும். ஸோ அன்பீனும் வந்து எப்படி பிரிக்கலாம்? அன்பு ப்ளஸ் ஈனும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள். நிழல் அருமை. ஸோ நிழல் அருமையை வந்து ஸோ நிழல்
ப்ளஸ் அருமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் வழக்கென்ப. ஸோ வழக்கென்ப வந்து ஸோ எப்படி பிரிக்கலாம்னா ஸோ வழக்கு ப்ளஸ் என்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் புறத்துறப்பு. ஸோ புறத்துறப்பு வந்து எப்படி பிரிக்கலாம், புறம் ப்ளஸ் துறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் தரமில்லை. ஸோ தரமில்லையை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ தரம் ப்ளஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் திருவருட்பா. ஸோ திருவருட்பா வந்து எப்படி பிரிக்கலாம், திரு ப்ளஸ் அருள் ப்ளஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஸோ திருவருட்பாவை வந்து திரு ப்ளஸ் அருள் ப்ளஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் என்பில் அதனை. ஸோ என்பில் அதனை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஸோ என்பில் ப்ளஸ் அதனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் நன்கணியர். ஸோ நன்கணியர் வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ நன்கு ப்ளஸ் அணியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் நாய்க்கால். ஸோ நாய்க்காலை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ நாய் ப்ளஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் நட்பெண்ணாம். ஸோ நட்பெண்ணாம் வந்து எப்படி பிரிக்கலாம், நட்பு ப்ளஸ் எண்ணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் வேரில்லை. ஸோ வேரில்லை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ வேர் ப்ளஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் தொழில் அனைத்தும். ஸோ தொழில் அனைத்தும் வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ தொழில் ப்ளஸ் அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் இரண்டொழிய. ஸோ இரண்டொழிய வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ இரண்டு ப்ளஸ் ஒழிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் தமிழ் அழகு. ஸோ தமிழ் அழகு வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ தமிழ் ப்ளஸ் அழகு தமிழ் அழகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் மலரடி. ஸோ மலரடியை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ மலர் ப்ளஸ் அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் தேனருவி. ஸோ தேனருவி வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ தேன் ப்ளஸ் அருவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் நாற்றிசை. ஸோ நாற்றிசை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ நான்கு ப்ளஸ் திசை. ஸோ நான்கு திசை இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஸோ நாற்றிசை. ஸோ நான்கு ப்ளஸ் திசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் ஆற்றுணா. ஸோ ஆற்றுணா வந்து எப்படி பிரிக்கலாம், ஆறு ப்ளஸ் உணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் பலரில். ஸோ பலரியில் வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ பலர் ப்ளஸ் இல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் புறநானூறு. ஸோ புறநானூறு வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு புறநானூறு. அடுத்து பாருங்கள் இனிதீன்றல். ஸோ இனிதீன்றலை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ இனிது ப்ளஸ் ஈன்றல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ இனிதீன்றலை வந்து ஸோ இனிது ப்ளஸ் ஈன்றல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் இரட்டர மொழிதல். ஸோ இரட்டர மொழிதலை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ இரண்டு ப்ளஸ் உர ப்ளஸ் மொழிதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ இரட்டர மொழிதலை வந்து ஸோ இரண்டு ப்ளஸ் உர ப்ளஸ் மொழிதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் தாமரை. ஸோ தாமரையை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ தா ப்ளஸ் மறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் பலகை. ஸோ பலகையை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ பல ப்ளஸ் கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் எதிர்பால். ஸோ எதிர்பாலை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ எதிர் ப்ளஸ் பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ எதிர்பாலை வந்து ஸோ எதிர் ப்ளஸ் பால் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் மாமரம். மாமரத்தை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ மா ப்ளஸ் மரம் மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் ஆறுதலை. ஸோ ஆறுதலையை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ ஆறு ப்ளஸ் தலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஆறுதலையை வந்து ஆறு ப்ளஸ் தலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் நன்றி அறிதல். ஸோ நன்றி அறிதலை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ நன்று ப்ளஸ் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் பொறையுடைமை. ஸோ பொறையுடைமையை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ பொறை ப்ளஸ் உடைமை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்து வந்து பொருளுடைமை. ஸோ பொருளுடைமை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ பொருள் ப்ளஸ் உடைமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் பாட்டி இசைத்து. ஸோ பாட்டி இசைத்தை வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ பாட்டு ப்ளஸ் இசைத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள் கண்ணுரங்கு. ஸோ கண்ணுரங்கை வந்து எப்படி பிரிக்கலாம், கண் ப்ளஸ் உறங்கு கண் ப்ளஸ் உறங்கு கண்ணுரங்கு. ஸோ அடுத்து பாருங்கள் தாலாட்டு.
தாலாட்டை வந்து எப்படி பிரிக்கலாம்? தாள் ப்ளஸ் ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், போகி பண்டிகை. ஸோ போகி பண்டிகை வந்து எப்படி பிரிக்கலாம்? ஸோ போகி ப்ளஸ் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், கல்லெடுத்து. ஸோ கல்லெடுத்து வந்து எப்படி பிரிக்கலாம்? ஸோ கல் ப்ளஸ் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், நானிலம். ஸோ நானிலத்தை வந்து எப்படி பிரிக்கலாம்? ஸோ 4 ப்ளஸ் நிலம். ஸோ நானிலத்தை வந்து 4 ப்ளஸ் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், கதிர்ச்சுடர். ஸோ கதிர்ச்சுடரை வந்து எப்படி பிரிக்கலாம்? கதிர் ப்ளஸ் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கலாம். கதிர்ச்சுடரை கதிர் ப்ளஸ் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், மூச்சடக்கி. ஸோ மூச்சடக்கியை வந்து மூச்சு ப்ளஸ் அடக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், வண்ணப்படங்கள். ஸோ வண்ணப்படங்களை வந்து எப்படி பிரிக்கலாம்? வண்ணம் ப்ளஸ் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், விரிவடைந்த. ஸோ விரிவடைந்த வந்து எப்படி பிரிக்கலாம்? ஸோ விரிவு ப்ளஸ் அடைந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ விரிவடைந்த வந்து விரிவு ப்ளஸ் அடைந்த அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூலாடை. ஸோ நூலாடை வந்து எப்படி பிரிக்கலாம்? ஸோ நூல் ப்ளஸ் ஆடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், தான் என்று. ஸோ தான் என்ற வந்து எப்படி பிரிக்கலாம்? தான் ப்ளஸ் என்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், எளிதாகும். ஸோ எளிதாகும் வந்து எப்படி பிரிக்கலாம்? ஸோ எளிது ப்ளஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், பாலை எல்லாம். ஸோ பாலை எல்லாம் வந்து எப்படி பிரிக்கலாம்? பாலை ப்ளஸ் எல்லாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ட் புக்கில் வந்து பிரித்து எழுதுக பார்த்தாச்சு. இப்போ வந்து என்னென்னலாம் சேர்த்து எழுதுக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ சேர்த்து எழுதுகளை வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 6th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் 9th 8th இந்த 8th லெவல் போகிறப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக வந்து ஜென்ரலாக ஈஸி தான். அந்த புணர்ச்சி விதிகள் இருக்குல்லையா, அதை மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ யாரும் வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் நிறைய பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், சேர்த்து எழுதுக. ஸோ எழுத்து ப்ளஸ் ஆணி. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எழுத்தாணி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், 10 ப்ளஸ் பாட்டு. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா 10 பாட்டு அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், பருப்பு ப்ளஸ் உணவு. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா பருப்புணவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அடுத்து பாருங்கள், கரும்பு ப்ளஸ் எங்கே. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா கரும்பெங்கே அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள், ஸோ அவன் ப்ளஸ் அழுதான். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா அவன் அழுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள், மனம் ப்ளஸ் உண்டு. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா மனம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா, 6th ஓல்டு புக்கு சேர்த்து எழுதுகளில் 7th கொஷினுக்கு ஸோ இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். சிலர் ப்ளஸ் அழுவார் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், புகழ் ப்ளஸ் இழந்தேன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, புகழ் இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள், அறிவு ப்ளஸ் உடைமை. அறிவுடைமை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள், இவை ப்ளஸ் எட்டும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா இவை எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள், உள்ளுவது ப்ளஸ் எல்லாம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா உள்ளுவதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள், பயன் ப்ளஸ் இலா. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா பயனிலா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள், வாழை ப்ளஸ் இலை. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அடுத்து பாருங்கள், கை ப்ளஸ் அமர்த்தி. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா கையமர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், பொங்கல் ப்ளஸ் அன்று. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா ஸோ பொங்கல் அன்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள், நாடு ப்ளஸ் என்ற. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா நாடென்ற அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
அடுத்து பாருங்கள் களம் ப்ளஸ் ஏரி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா களம் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள் பெருமை ப்ளஸ் வானம் பெருவானம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள் ஸோ அடிக்கும் ப்ளஸ் அலை ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா அடிக்கும் மலை அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள் வணிகம் ப்ளஸ் சாத்து ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா வணிக சாத்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அடுத்து பாருங்கள் பண்டம் ப்ளஸ் மாற்று ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா பண்டம் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள் ஸோ எதிர் ப்ளஸ் ஒழிக்க ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா எதிரொலிக்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள் தம் ப்ளஸ் உயிர் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா தம் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள் இன்புற்று ப்ளஸ் இருக்க ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா இன்புற்று இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கா, 2 இது இருக்குது. அடுத்து பாருங்கள் இனிமை ப்ளஸ் உயிர் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா ஸோ இன்னுயிர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் மலை ப்ளஸ் எல்லாம் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா மலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து 6th புக் வந்து நியூ அண்ட் ஓல்டு ஸோ 2 இதுலேயும் இருக்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து ஸோ எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை தாண்டி வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7th 8th 9th 10th அப்படியே வந்து நம்ம ஆர்டராக வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். அந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளே நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக வந்து நான் கொடுத்துட்டு வரேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து நம்ம கொடுப்போம். நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டாலே நீங்கள் தமிழில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நியூவாக சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.